இயேசு ஜீவிக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? நாளும் கூட தேவ வார்த்தையை கொண்டு வருவதற்காக எங்கள் மத்திய விசேஷமான போதொருவர் இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். நேற்றைய நாளிலே அவர்களுக்கு பாடத்தை கற்பிக்க தரக்கூடியதாக இருந்தது. அதே போல் அவர் இதற்கு முன்பாக இதை குருநாகல் சபையிலே முன்பங்களோடு அதிகமாக ஊழியத்தில் ஈடுபட்டவரும் கூட இப்பொழுது களுத்துறை பிரதேசத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். நான் கதைக்கிற வேலையிலும் கூட அவருக்கு அதிகமான வேலைகள் மத்தியில் இருந்தாலும் கூட நேற்று பாடத்தை கடித்து கொடுத்ததன் பின்பாக மீண்டும் அவர் வீடு சென்று கூடிய காலையிலே அங்கிருந்து இங்கே வரக்கூடியதாக இருந்தது. உண்மையாகவே இந்த காலை வேளையிலே தேவன் அவருக்குள்ளாக வைத்திருக்கிறான வார்த்தைகளுக்காகவும் அவர் எங்களுக்கு உண்மையாக ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதும் மிகவும் கனப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது. பாஸ்டர் ராய் உங்களை எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தவர். இதற்கு முன்பும் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன், அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும்படியாக உங்கள் பிள்ளைகளை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருங்கள். உங்களான கண்களை திறவுங்கள், காதுகளை திறவுங்கள், சத்தத்துக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் அப்பொழுதுதான் உங்களுடைய வார்த்தையின் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலை வேளையிலும் கூட பாஸ்டர் ரோயை நாங்கள் வலிமையான முறைமைப்படி இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னது போல ஒரு சிலர் இல்லை, அநேகருக்கு எனக்கு என்னே தெரியுமா இருக்கலாம். நான் இதுக்கு முன்னே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே 3 வருஷத்துக்கு முன்னே நான் இங்கே வந்தேன். அப்போ அந்த நேரம் என்னை கண்டவர்கள் இருக்கிறீங்களா? இவில மாவ தேக்கப்பா இன்னும் அது. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படுகிறது, எஸ்ஐயா 9ஆம் அதிகாரம் அந்த காலத்தில் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்போமா என்றால், மிதியனில் உள்ள அறுவடை நாட்களில், மிதியன் என்றால் அது ஒரு ஜாதி, அது ஒரு நாடு, அது ஒரு நகரம். மிதியானின் நாட்களில் அந்த அறுவடையிலே நாங்கள் எவ்வாறு சந்தோஷப்படுவோம் என்று அந்த வசனம் சொல்லப்படுகிறது. வாசிப்போமா இருக்கா? கௌரவிக்குவான் வந்து 1994ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்று 24 30 வருஷத்துக்கு பிறகு அந்த அறுவடையின் மகிழ்ச்சியை நான் பார்க்கிறேன். ஆமென். மடத்தின் ஏக வேதாகமத்திலே 53ஆம் அதிகாரம் எஸ்ஐயா சொல்லப்படுகிறது, அவர் அறுவடை கண்டு தன்னை பலி கொடுத்தாராம் என்று. அறுவடை கண்டு தன்னை பலி கொடுத்தார் இயேசு சிலுவையிலே. மகி பாஷா தேர்னா, என்னுடைய மொழி உங்களுக்கு விளங்குதா? உகலம் வகை தான் மட தெச்சு திமிழகத்தாகான்னு தேரின்னு. ஆனாலும் என் தமிழ் விளங்குதா உங்களுக்கு? උගලන්ගිත් වැඩි දෙනා දැන් සිංහල තමයි වැඩිපුර කතා කරන්නේ නේද? இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் கண்டாராம் அறுவடை. කොච්චර අස්වැන්නක් ලැබෙනවද කියලා, எவ்வளவு அறுவடை வரப்போகுதுண்டு. அதை கண்டு
தன்னை பலி கொடுத்தாராம் சிலுவையிலே. எபிரேய புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. அவ்வளவு தூரம் இருக்கிற ஒரு அறுவடையை பார்த்து அவர் சொன்னார், இந்த கோதுமை கீழே விழுந்து மறித்தால் அது அநேகம் பலன் கொடுக்கும், அது சும்மா இருந்தால் ஒன்றுமில்லை. இந்த இந்த இடத்துக்கு என்ன சொல்லுவாங்க, மல்கடுவா. மல்கடுவா என்று சொல்ற இடத்துல பமுனாவலன்னு சொல்ற அர்த்தத்தை நான் யோசிச்சேன், என்ன அர்த்தம் என்று சொல்லி. ராஜா காலத்துல குருமார்கள் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? பமுனன் கீழே அவங்க டீச்சர்ஸ். யாரு? knowledgeable people. බමුණන් අලතිනනේ බමුණන් කියන්නේ මේ අපිට ඉතිහාසය කියනවා නේද? උගත් අය, அறிவுள்ளவர்கள் பமுனன். ராஜாக்களுக்கு கூட அறிவு சொல்லுவாங்க. சும்மா வலை இல்லை, இது பமுனா வலை. නිකම් වලක් නෙමෙයි යා, බමුණා වල. අත්වසනද දෙන්න. මම ඊළඟ සැරේ එනකොට තව ටිකක් කියලා දෙන්නම්. මම නිකන් අපි දෙන සාකච්ඡා කරන් ඉන්නකොට අපිට ඉස්සර ඕක වීලු නමක් වගේ තමයි තිබුණේ. இல்லையா? சாரி ඊටපු ගම මට භාෂාව වෙනස් වෙනවා. முந்தி நாங்கள் பமுனாவலன்னு சொல்ற நேரம் இந்த சொல்லின் வடிவமைப்புல මේ හැඩතලේ නිසා අපි වීලුවකට ගණන් அதுல உள்ள அந்த பமுனாவல சொன்னோன்னு நாங்கள் நினைச்சோம் என்னமோ உண்டு. அந்த நேரம் ஒரு பாலாயம் எங்களுக்கும் விலங்கல்ல, நாங்களும் தமிழ் தெரியாது, நாங்கள் படிச்சும் இல்லை. அந்த நேரம் எங்களுக்கு படிப்பு அறிவு இருக்கையும் இல்லை. எனக்கு மடத்தையும் உகாத்கமத்தி முன்னே தேருங்காண்டு. எப்படி இருந்தாலும் இந்த பமுனன் என்று சொல்ற வார்த்தை வந்து அறிவுள்ளவர்கள், டீச்சர்ஸ், உகத்துன், அவங்கெல்லாம் அந்த காலத்தில், ராஜ காலத்தில். இந்தியாவில் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க சாமிமாருங்க. அவங்கள்ட்ட தான் போய் அறிவு கேட்பாங்க இல்லையா? இந்தியாவையுமே இன்னும் அந்த அறிவு கேட்பாங்க, எப்படி என்ன செய்யணும் சொல்லி. இஸ்ரவேல்லையும் எலியா, எலிஷா போன்றவங்கள்ட்ட தான் நாளைக்கு என்ன செய்யணும், நாங்கள் யுத்தத்துக்கு போகணுமா விசாரிப்பாங்க. அந்த வரலாறுல இருந்த பமுனான் பற்றி நான் பேசல. இப்ப அந்த அறிவுள்ள ஜனத்தை 30 வருஷத்துக்குள்ள இந்த மல்கடுவாவில் எழுப்பியிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். மல்கடுவாவ பமுனாவல்ல இல்ல, இந்த சபை 30 வருஷத்துக்கு முன்ன எப்படி இருந்துச்சு? இப்ப அறிவுள்ள ஜனங்கள் உங்கள்கிட்ட தான் உபதேசம் கேட்கிறாங்க. இந்த பிரதேசத்துல நீங்க சொல்றது கேட்டுதான் சபைக்கு வராங்க. இப்ப உங்கள்கிட்ட தான் கேட்கிறாங்க என்ன செய்யணும். நாங்க கஷ்டத்துல விழுந்திருக்கிறோம், எங்களை ஆள்கை செய்ய யாரும் இல்லை, நாங்க அறிவில்லாம இருக்கிறோம், எங்களுக்கு அறிவு இல்லை. நாங்க அப்படிதானே? இப்ப
நாங்க தான் வியாபாரிகள். ஆமென். எங்களே வச்சிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நான் தான் அந்த பாமுனா. சொல்லுங்க, மமதமாய் உகத்தா, மமதமாய், நான் தான் அந்த டீச்சர். எனக்கு 30 வருஷத்துக்கு முன்ன நான் என்னுடைய பிரமிக்குது என் கண்கள் உங்களை பார்க்குற நேரம். பிரமிக்கிறது என்ன தெரியுமா? மகே கோமாத் வப்பராய், என்னுடைய கண்கள் எப்படியும் மாறுக்கண், அது நானே செய்து கொண்ட ஒரு வீணான காரியம். பிரமிப்பு என்றால் கண்கள் நெத்திக்கு வாரு. அப்படி சொல்லுங்க, அதுதான் பிரமிப்பு, விஸ்மயம். உங்களுடைய ஊழியங்கள் மத்தியில் இங்கே நாங்கள் வரும் பொழுது, பமுனாவலைக்கு வரும் பொழுது எல்லாம் மாஸ்டர்ஸ் தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமேன். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அறிவுகள் இருக்குது. அந்த அறுவடையை பார்த்து தான் இயேசு சிலுவையில் சந்தோஷம் பட்டாரு. பமுனாவலையில் என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க, என்னை அறியாதவர்களுக்கு நான் வெளிப்படுவேன். ஆமேன். என்னை அறியாதவருக்கு நான் வெளிப்படுவேன். எசாயா 64 பரிச்சது 64ஆம் அதிகாரம் வாசிப்போம். எசாயா 64. என்னை அறியாதவர்களுக்கு நான் வெளிப்படுவேன். அறுபத்தி 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா. 65ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். 65ஆம் அதிகாரம். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே இத நீங்க மனப்பாடம் பண்ண வைங்க பிரதர்ஸ். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ண வைங்க சபைக்கு. பிரயாசேல்ஸ் கியாசேல் பலாத்ரசின் பகுதி ஊழியங்கள்ல இந்த ஜனங்கள் கூட்டுற நேரம் இந்த வசனத்தை உங்களுக்காக மனப்பாடம் பண்ண வைங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே, என்னை குறித்து விசாரித்து கேட்டு அறியாதவர்களுக்கு தேடப்பட்டேன். தேடப்பட்டேன் அப்படி என்றால் மங் எலிதிரவுனா அவங்களுக்கு முன்னால வந்தேன். ஆமேன். 94 ஆண்டவர் முன்னால வந்தார். உங்களுக்கு அவ்வளவு வேலை இருந்துச்சு அந்த காலத்துல இல்லையா? எச்சர எடுத்து போனா அனு ஹத்தரை மட மத்தக்காய் 94 பாசம் எத்தியெல்லாம் சரியான டயர்ட் ஆகிடுவார் பின்னேறம். என்னை தேடாதிருந்தவர்களா மீசையை முறுக்கிட்டு வா இந்த பக்கத்தில் முறுக்கிட்டு கீழே மல்லாக்க படுத்திருப்பாங்களே, அவ்வளவு டயர்ட் அவருக்கு. இருதரேட்ட மட மத்தக்காய் அந்த சர்ச்சும் இவ்வளவு உயரம் தானே, அவ்வளவு உயரத்தை தான் கீழே இருந்து பார்க்கலாம். இப்படி அந்த கீழே
அவர் படுத்திருக்கிற மாதிரி பார்த்தா பரிதாபமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு அவ்வளவு வேலை இருந்துச்சு. ஆமேன் கேண்டுக்கும். ஆமேன். நான் சொல்ற உண்மை தானே. அவ்வளோ டயர்டு. ஏன்னா அந்த தெம்பானைக்கு போகணும் விறகு வெட்டுறதுக்கு முந்தி. சும்மா இல்லை கேண்டா, சும்மா இல்லை ஐயா, இதெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. தெம்பானை அந்த மலை மேலே ஏறி காட்டுக்குள்ளே கூட்டு போவாங்க. அதில் போய் விறகு வெட்டணும். அப்புறம் அந்த 26 ஏரியாவிலும் இருந்த சர்ச்சஸுக்கு கூரை போடணும், கிணறு வெட்டணும், பல வேலைகள் இருந்த பொழுதும் பமுனாவில் ஊழியம் கட்டி எழுப்புறதுக்கான தேவனுடைய ஊழியனையும் அங்க கட்டி எழுப்பப்பட்டுச்சு. ஏன் வாசிங்க அத. என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னை தேடாதவர்களுக்கு கண்டறியப்பட்டேன். ஆமென். ஆமென். அப்படி கவர்தான் உன்னான்சே ஹெவி. நாங்க இப்பதான் அவரை தேடினோம். ஆனா இங்க சொல்லப்படுது, திருப்பி நல்லா வாசிங்க, உருக்கமா வாசிங்க. என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னை தேடாம இருந்தவர்களுக்கு கண்டறியப்பட்டேன். அது நாத்தான் சொல்லுங்க. அது நாத்தான். ரெண்டாவது, என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, என்னுடைய நாமம் விளங்காம இருந்த ஜாதியை நோக்கி சொல்லுங்க. அந்த ஜாதி நாத்தாண்டு. அவருடைய நாமம் எங்களுக்கு விளங்கல்ல, வெளிப்படல. அப்படித்தான் இருந்தோம். அவ்வளவு பெரிய இருள் எங்களை சூழ்ந்து இருந்துச்சு. எங்களை காரிருள் மூடி இருந்துச்சு. காரிருள்னா அது பயங்கரமான ஒரு இருள். கண்ணை தொடச்சாலும் அது தெளிவா தெரியாத ஒரு இருள். அப்படியான சூழ்நிலைக்குள்ள வர வர காரிருளுக்குள்ளே தள்ளப்பட்டிருந்த எங்களுக்கு அவர் வெளிப்பட்டாரு. ஆமென். ஆமென். உங்களே பார்த்து பேசிட்டு நான் மேலே இருக்கிறவங்களை காணாம போயிட்டேன். ஹல்லேலூயா. என்னை விளங்காது இருக்கிறவங்களை, விளங்காது இருக்கிற வச்சனை தேரும். அது அர்த்தம் என்னன்னா, இன்னும் நான் அவங்களுக்கு வெளிப்பட்டு இல்லை. இத்தனை கோம தீத දෙමළ සිංහල කෝලාල කාලේ මං අනාත කඳවුරේ ඉඳලා තියෙනවා. பெரியோர் கலப்பணித்தானே 83ல். அந்த நேரம் நான் ஒரு பெரிய ஒரு சரஸ்வதி ஹாலில் இருந்தோம் பம்பலப்பட்டியில். ஒவ்வொரு நாளும் சாப்பாடு வர வேணும். காலையில் சாப்பாடுக்கு பார்த்து கொண்டிருப்போம். இப்போ நாங்கள் பிள்ளைகள் பகலுக்கு சாப்பாடு பார்த்து கொண்டிருக்கணும். வெளிப்படாது, அது வராது. அது வராமல் இருக்கிற நேரம் எங்களுக்கு காலை சாப்பாடு தாமதமாகிரும். அது சுற்றி வர இருக்கிற ஸ்கூலில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் சரஸ்வதி ஹாலுக்கு வந்து சேருவாங்க. அது அவங்களுக்கு கடவுள் ஏரியா, நம்மளுக்கு அது கடவுள் அந்த நேரம் இல்லை தானே. அது அப்படி இருந்தாலும் கோவிலுக்குள்ள இருந்தவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பாடுக்கு. அன்றைக்கு அது வர்றதுக்கு மிச்ச நேரம் போகும். ரொம்ப நேரம் போனா நாங்கள் தலை சுத்தி விழுந்துருவோம். இது கேளாது. இங்கே சொல்லப்படுது அதுதான். எவ்வளவு காலத்துக்கு பிறகு இது வெளிப்படுது எங்களுக்கு. ஹல்லேலூயா. எங்க லெபனா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இந்த வெளிப்பாடு அவர் எங்களுக்கு வெளிப்பட்டார். விளங்காம இருந்தோம்.
விளங்காம என்ற அர்த்தம் என்னன்னா புரியாம இல்லை, இது வெளிப்படல. அவ்வளவு காலம் இருந்திருக்கு. இந்த நாங்க இப்பதானே வைஃபை, இந்த ப்ளூடூத், அது இதெல்லாம் பார்க்குறோம், டிவி எல்லாம். அது 1800 சொச்சத்திலே வந்துருச்சு. எங்க வீட்டுக்கு வர்றது தான் தாமதம் வந்துச்சு. அது 800 சொச்சத்திலே வந்துருச்சு. எங்களுக்கு பிளேன் பண்டார நாயக்க ஏர்போர்ட்டுக்கு வந்துச்சு எப்பயோ. அது எப்பயோ வந்துட்டு, புரியுதா? பிரிண்டிங் மெஷின் வந்து எப்பயோ வந்துருச்சு, எங்களுக்கு வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டு. அந்த நேரம் அநேக மெஷின்ஸ் வந்துருச்சு, பிளேன் வந்துட்டு, டிவி, கம்ப்யூட்டர் இதே மாதிரி உயரமான ஒரு ஏக்கர் பெருசா, அவ்வளோ பெருசு அந்த அந்த கம்ப்யூட்டர். இப்பதானே இந்த சின்ன ஒரு சுண்டுல வச்சிருக்கான். ஆனா அது அந்த நேரம் பெருசா அது வந்துட்டு. ஆனா எங்க நாடை தேடி, எங்க வீடு தேடி வர்றதுக்கு அவ்வளவு காலம் போச்சு. 200 வருஷம் போயிருக்கேன். வாட் a long time. நாங்க 81 டயனா அண்ட் சார்ல்ஸ் அவங்க 2 பேர்ட கல்யாணத்தை நாங்க 81 இங்கே ஒரு வீடு தேடி போயிலையா டிவி பார்த்தோம் அந்த காலத்துல. முந்தி இந்த ஷோ காட்டுவாங்க, வீடியோ விட கேசட், அதுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. 5 ரூபா ஷோ. அது இங்கே இருந்துச்சா தெரியா? முந்தி அங்கெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? கொச்சி கடையெல்லாம் அதுதான் இருந்துச்சு. அப்ப பாருங்க, இவ்வளவு வெளிச்சம் வந்திருக்கிறனே, அறிவு வந்திருக்கிறனே, எங்க வீட்டுக்கு அது வாரதுக்கு ரொம்ப நாள் போச்சு. அதே மாதிரி தான் இங்க சொல்லப்படுது, விலங்கல்ல ஆனா பமுனாவலைக்கு விளங்கிச்சு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு. மத்தவரி வாசிங்க. இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன், நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி இருங்க. அந்த அந்த முதல் 3 வசனத்தை வாசிங்க திருப்பி. என்னை குறித்து விசாரித்து கேளாத இருந்தவங்களுக்கு நான் வெளிப்படுவேன். நம்பர் 1, என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னை தேடாம இருந்தவங்களுக்கு நான் கண்டறியப்பட்டேன். 2வது, என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, என்னை விளங்காத என்றால் புரியுது இல்ல. அவர் சிலுவையில் அறையப்பட்டது அவர் செய்த குற்றத்துக்காக என்றும் சிந்தித்திருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்டது புரட்சி தலைவராக, எம்ஜிஆர் இல்ல, இயேசு. அவர் புரட்சி தலைவர், எதுக்கும் ஓங்கி நிப்பாராம். அப்படிதான் புரிஞ்சாங்க. எங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில் இருந்தாருன்னு இப்பதான் தெரியும் எங்களுக்கு. அது இவ்வளவு காலம் போச்சு, அது அந்த புரிதல் வர்றதுக்கு இல்லையா? Now we are celebrate Jesus. நாங்க இன்றைக்கு அவரை கொண்டாடுறோம். ஆமென். ஹalleluya. கொண்டாடுவோம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? கொண்டாடுவோம், செலிப்ரேட் என்ற இங்கிலீஷ் வார்த்தையின் தமிழ் பதம் என்ன தெரியுமா? செலிப்ரேட் என்றால் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் என்றால் என்ன? 6 நாளையில உலகத்தை படைச்சாரு. கொண்டாடுங்க. ஆமென். 6 நாளையில 6வது நாள் மனுஷனை படைத்தாரு. கொண்டாடுங்க. உயிர் தெழுதலின் நாளிலே ஆதாமும் ஏவாளும் எழுந்தாங்களாம். யாரு? ஆதாம் ஏவல். அவங்களும் எழும்பினாங்களாம். இப்ப உலகத்துல எல்லாம் செத்தவங்க எல்லாம் எழுப்பிட்டாங்க. எழும்பினோன்னு 8 கோடி ஜனம் இருக்குதான் எல்லா கல்லறையிலையும். அங்கதானே இருப்பாங்க. கனத்த வாழ்வல கோட்டி அட்டாக்கினாலும் 8 கோடி ஜனம் எழும்பி இருக்கிறாங்க உட்கார்ந்து. இன்னும் போகல. ஏவ
ஏவாள் ஆதாமை பார்த்து சொன்னாங்களாம். ஏவ ஆதாம் தியாபாலக்கியோல் ஏவ ஆதாமை பார்த்து சொன்னாங்க, பாருங்களே உங்களே போலேதான் எல்லாம். என்னவா අතුර සන්නද දෙන්නකෝ එක මොඩල් එකයි ஒரு මොඩල් என்ன மாடல் ஆதாம் அடாம் ஏவா உயிர் தெளிந்த பிறகு 800 கோடி ஜனங்கள் ஒரே நேரத்தில் காட்சி அளித்தா எப்படி இருக்கும்? அவங்க எல்லாம் ஆதாம்ட முகம் மாறி இருந்தாங்களாம். ஏன்னா முதல் அதுதானே வந்துச்சு. அந்த மாடல்ல தானே எல்லாம் காணப்பட்டாங்க. எல்லாம் ஆடம், எல்லாம் ஆதாம். இந்த ஒரு சில படங்கள்ல அந்த கௌதைகடி யாவக்கியான்னு பிரதான நலுவா ஹீரோ ஹீரோ இந்த ஹீரோட முகமூடி போட்டு முகம் ஏகதாக இன்னொன்னு இது 1000 பேர் போல இருந்தா எப்படி இருக்கும்? ஒரே ஆளுட முகம் இல்லை, 1000 பேர்ல எல்லாரும் அந்த முகத்தோடு இருந்தாங்களாம். ஆதாம் ஏவா சொன்னாவா, ஓ எல்லாரும் உங்களே போலவே இருக்கிறாங்க, நாங்க தெரிஞ்சிருந்தா பாவம் செஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்களாம், அத்துல சொன்னது என்ன, ஐயோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா, இப்படி ஒரு உயிர் தெளிதல் இருக்கு, இப்படி ஒரு கொண்டாட்டம் இருக்கு என்று தெரிஞ்சிருந்தால் நான் ஏமாந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. பறக்கு அடிக்காண்டு ஓ தாமதம் தாமதம் சொல்லுங்க மற்றவங்களுக்கு, ஐயோ தாமதம் ஓ பறக்கு அடி. ஏவ அப்படி மனஸ்தாபம் படுற நேரம் இயேசு சிலுவையில் இருந்து அவர் கொண்டாடுறாரு, நான் இவ்வளவு அறுவடைய பெற போறேன். ஆமென், ஹல்லேலூயா. கொண்டாட்டம் என்ற வார்த்தையின் அர்த்தம் செலிப்ரேட், சமரணவா. அந்த கொண்டாட்டம் என்ற அர்த்தம் என்னவென்றால், மைக்கேல் ஜாக்சனை ஏன் 1 லட்சம் 5 லட்சம் ஜனங்கள் கிரவுண்ட்ல பிட்டன்ல ஏன் கூடி வராங்க? செலிப்ரேட் பண்றதுக்கா. அவருடைய நடனம், டான்ஸ், அதுக்கு அந்த 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 எதுலயோ நடக்கிற மாதிரி நடப்பாரு டான்ஸ்ல, அதுக்கே 5 லட்சம். இயேசு சிலுவையில் இருந்தனால அதுக்கும் பார்க்க லட்சங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இந்த 3 காரியம் நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். அவரை தெரியாத எங்களுக்கு வெளிப்பட்டாரு, அதுல நாங்க நிக்கிறோம். ரைட், இனி சொல்லுங்க, இனித்தான் வரப்போகுதுண்டு. ஆமென். மத்தேயு சுபாராஞ்சி மத்தேயு சுவிசேஷம் இன்னொரு சர்வீஸ்ல இருக்கிறனால நான் அதுக்கும் இதை சொல்ல போறேன். முதலாவது உங்களுக்கு மேத்யூ பாஸ்டர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு யாரை பற்றி எழுதுறாரா? இயேசு என்றால் ராஜா. கௌதே சான்சே ராஜு, ராஜா, கிங். மத்தேயுடைய தலைப்பு அதுதான். ஜீசஸ் இஸ் கிங், கிங் ஆஃப் கிங்ஸ், அவர் ராஜா. மாடு தொழுவத்தில் பிறந்தவர் ராஜா. ராஜாக்கள் பிறப்பாங்க, சொல்லுங்க, ராஜாக்கள் பிறப்பாங்களே ஒழிய ராஜாக்களை தெரிவு செய்யறது இல்லை. ராஜாக்கள் பிறக்க வேண்டும், சொல்லுங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லுது, அவர் ராஜாவா, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ராஜாக்களா.
அவர் ராஜா, அவர் ராஜா. இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க ராஜாக்கள். ஆமென். அப்ப மத்தேயு சொல்றாரு, அவர் ராஜாவா பிறந்தாரு. ரைட் பாஸ்டர், கேள்வி கேட்கலாம் தானே, பதில் தரலாம் தானே? ஒரு ராஜாவின் 4 கடமைகளை சொல்லுங்க பாப்போம். வகக்கீம் ஹத்தரக்கியான். ஒரு ராஜாவா இருந்தா என்ன செய்யணும் ஒரு நாட்டுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஒரு ராஜாவா இருந்தா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன செய்யணும் ஒரு நாட்டுக்கு? ஒண்டா சொல்லுங்க. 4 காரியம். ராஜெக் நாம் முன்னாது கேரேன்னு சொல்லுங்க. அதுதான் ஒன்றும் கிடைக்காம இருக்கு. கேண்டு ராஜெக் நாம் முன்னாது ஓனே. என்ன வேணும்? என்னது வேணும்? நாட்டு ஆள்கை செய்யணும். ஆள்கை செய்யற நேரம் என்ன வேணும் உங்களுக்கு? பலே, அதிகாரம். அவர் சொல்றாரு அதிகாரம் வேணும். ராஜானா தேவைகளை சந்திக்கப்படணும். என்ன தேவைகள்? உணவு. நம்பர் 1 இயேசு சொன்னாரு, என்னத்தை உணவுவோம் என்று கவலைப்படாதீங்க. நம்பர் 1. வேற என்னது? உடை. என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்க. நம்பர் 2. வேற பொருளாதாரம், பணம். அவர் சொன்னாரு சரீரத்தை குறித்தும் கவலை. பாருங்க, ராஜா சொல்றாரு சாப்பிடுறது என்ன வேணும் கவலைப்பட வேணாம். சரீரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். வேற என்னத்தை கவலைப்பட வேண்டாம்? உடையை குறித்து கவலைப்பட வேண்டாம். சொல்லுங்க மற்றவங்களுக்கு, இவ்வளவு தான் உடுப்பு இருந்தாலும் கொஞ்சம் தான் உடுத்துறாங்க. இந்த உலகத்தில் உடுப்பு இருக்குன்னு விலகுது இல்லை. கொழும்புல நடந்தா மே லோகே ඇඳුම් තියෙනවා කියලා පේන්නේ නෑ. කොළඹ ඇවිදිනකොට ඇඳුන්නේ. புரியுது இல்லையா? விளங்குதா? கொஞ்சம் தான் உடுத்தி நடக்கிறாங்க கொழும்புல. கொச்சர ඇඳුම් තිබුණත් පොඩ්ඩයි ඇඳින්නේ. சரி, என்ன சொன்னீங்க? மேல என்ன சொல்றீங்க? ராஜானா என்ன வேணும்? டக்குன்னு சொல்லுங்க. ஆள்கை செய்யணும், உணவு கொடுக்கணும், உடை தரணும். வேற என்னது? பாதுகாப்பு கொடுக்கணும். வெரி குட். வேற என்னது? பாதுகாவல், உணவு, உடை. வேற கௌரவியான வாசனாவந்தை கூட யாராவது சொல்லுங்க. வேற என்ன வேணும்? வேணும் என்றதை சொல்லுங்க, அவர் தருவார். பிரஜா உரிமை இருக்கல்ல. 2:12 வாசிக்கணுமா? வாசிங்க. திக்கேதுலா. பிரஜா உரிமை இல்லாத ஜாதி இந்த நாட்டுக்குள்ள சிட்டிசன் தீனும். அது அந்த கொடுத்தாங்களா? அது இருக்கா இவங்களுக்கு? உங்கள்கிட்ட இருக்கா? எங்கள்கிட்ட இருக்கு, ஆனா பிரயோஜனம் இல்லை. அதுல போட்டிருக்கு நாடு இல்லாதவன் செத்து போச்சு. நீங்க அந்த பகுதியை வாசிச்சே இல்லையா? எடுத்து பாருங்க பேப்பர்ல. உங்க வீட்டில் அந்த ட்ரங்க்ல வச்சிருக்கிறீங்களே, அந்த பேப்பர்ல எடுத்து பாருங்க. அதுல என்ன எழுதிருக்கு? நாடு இல்லாதவன், எங்கேயோ இருந்து வந்த ஒரு கூட்டம், அவ்வளவுதான். அவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியாது. அப்படித்தான் அதுல எழுதிருக்கு. நான் யோசிச்சேன், இத பார்லிமெண்ட்ல போட்டு ஒரு குதிக்கணும். ஏய், நாட குடு. கிரீஸ்ல இந்த வாகனத்துக்கு போட்டு கிரீஸ் இல்ல, அது கிரீசியன்னா கிரேக்க நாடு. கிரேக்க நாட்டில்
அடிமைகளுக்கு நாடு இல்லையா? பிரஜா உரிமை இருக்குது யாருன்னா நாட்டில் தலைவர்களுக்கா, ஆள்கை செய்கிறவங்களுக்கு. பெண்களுக்கு நாடு இல்லை, அடிமைகள் அவங்க. கிரேக்க நாட்டில் அப்படித்தான் எங்க நடத்துறாங்க. இவ்வளவு காலமும் எங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க, கவலைக்குரிய காரியம். ரைட், ராஜானா என்ன வேணும் இப்ப சொல்லுங்க. இப்பதானே குழம்பிட்டீங்க, சொல்லுங்க. பிரஜா உரிமை என்ன அங்க சொல்லப்படுது? அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவங்க நாங்க. ஏன்னா அவரை எங்களுக்கு வெளிப்பட்டு இல்ல. உன்வான்சி அப்படி எழுதுறவில்லானே, அவரை எங்களுக்கு வெளிப்பட்டு இல்ல. அவருக்கு சேராதவங்க நாங்க. நம்பர் 1, ராஜா ஒன்று இருந்தாரு, அந்த ராஜா கூட்டம் இல்ல நாங்க. 2வது, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு அதுதான் அந்த பிரஜா உரிமை. இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு எப்படிப்பட்டவங்க? புறம்பானவங்க நாங்க. அதுதான் அந்த எங்கட பேப்பர்ல எழுதிருக்கு, நாடாற்றவன், நாடு இல்லாதவன், நாட்டில் காணி இல்லாதவன். அப்பல சொன்னது அது என்ன? உங்களாம் இடமாக்காரான் கச்சேரியில் இல்லாதீரா. எத்தனை பேருக்கு காணி இருக்கு? இப்ப பத்திரமா வைங்க. அத இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பானவங்க நாங்க. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். வாக்குத்தத்தம் இருக்குது, 1000கணக்கான வாக்குத்தத்தம் இருக்கு. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அது கூட இல்ல எங்களுக்கு. இல்லாதவங்க நாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க. யாரதான் நம்புறது? நம்பினவங்க எல்லாம் கைவிட்டாங்க தானே. இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களா இருந்திருக்கிறோம். தேவனும் இல்ல, கிறிஸ்துவும் இல்ல, நாடும் இல்ல, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கும் நாங்க தகுதியும் இல்ல, கடவுளும் இல்ல, இயேசுவும் இல்ல, நாடும் இல்ல, காடும் இல்ல. போதுமா? இதுதான் எங்களுடைய ஒரிஜினல் நிலைமை. அதுதான். நான் இப்ப இங்க இருக்க அவங்க வீட்டில் போய் அந்த பேப்பரை வாசி பாருங்க. நாடு அற்றவன் எழுதியிருந்தா அது எவ்வளவு கேவலம். 19 என்ன சொல்லுது? ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் பரிசுத்தவான்களோடே, நீங்க அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். இப்ப சொல்லுங்க, நீங்க இப்ப பரதேசி இல்ல, அந்நியரும் இல்ல. இப்ப யாரு? பரிசுத்தவான்களோடு. அப்படி என்றால் கிறிஸ்துவின் 12 சீசர்களோட, பரிசுத்தவான்களோட, ஒரே நகரத்தாரு, நாளற்ற. Come on, கொண்டாடுவோம். தேவனுடைய வீட்டாருமாய், King of Kings, householders, ராஜாவின் வீட்டார் நாங்க. முந்தி எல்லாம் எங்களுக்கு இருந்த எல்லாம் கேன்சல் ஆயிருந்துச்சு. இதுல இந்த ரைட்ஸ்ல சொல்லுது, மே ஹிமி கமே கியனோ நவதா பிட ஹிமி ஒக்கம. ஹல்லேலூயா. உனக்கு இங்க வீடு இல்ல, எங்க அப்பா வீட்டுல பெரிய வீடு இருக்கு. உனக்கு ஆயத்தமாகிட்டு நான் வந்து எங்க அப்பா வீட்டுக்கு உன்னைய கூட்டு போவேன். உனக்கு இங்க நாடு இல்ல, எங்க அப்பாவுக்கு பெரிய நாடு இருக்கு. இங்க உனக்கு சும்மா வேலைக்கு அனுப்பி இருக்கு. எங்க அப்பாவுக்கு பெரிய வீடு இருக்கு, வீடுகள் இருக்கு. நான் அதை ஆயத்தப்படுத்திட்டு நான் வந்து எங்க வீட்டுக்கு உங்களை கூட்டு போவேன். ஆமென், ஹல்லேலூயா. அது உங்களுக்கு சலிக்கல போல. சொல்லுங்க எல்லாருக்கும், பரலோகத்துக்கு போக முயற்சி செய்வேன். நான் என்ன ஒரு மாதிரியா சொல்றீங்க? சொல்லுங்க, பரலோகத்துக்கு போக முயற்சி செய்வேனா?
உங்க முயற்சியில் அங்க போக இயலாது. அவர் வந்து கூட்டிட்டு போவார். அவர் வந்து கூட்டிட்டு போவாரு. இல்லாட்டி நீங்க எங்கேயாவது இடையில இங்க சந்திரன்லாவது சூரியன்ல தான் சிக்கப்பட வேணும். இது சரியில்லை அது நல்லன்னு அங்க தங்கிடுவீங்க. அதனால அவர் வந்து சரியான வீட்டுக்கு கூட்டு போகணும். ஆமென் கேங்க. ஹல்லேலூயா. அப்ப எங்களுடைய நிலைமை விளங்குதா? இப்ப ராஜானா 4 காரியம் சொல்லுங்க. சாப்பாடு வேணும், பாதுகாவல் வேணும், தம் மதத்துக்கு பணியாற்ற வேணும். பேரு ரைட். மத்தேயு எழுதுறாரு 4 காரியம். இப்ப சமீபத்துல தான் அதை எனக்கு வெளிப்பாட்டுச்சு, விளங்கிச்சு. ஃபிளாஷ்பேக் எனக்கு வெளிப்பாட்டுச்சு. 28 அதிகாரம் இருக்கு. 28க்கு எத்தனை 7 இருக்கு? 28க்கு எத்தனை 7 இருக்கு? 4 படி 7 28 தானே. 28 அதிகாரம் இருக்கு. அதுல அது 4கா பிரிப்போம். எவ்வளோ? 4. மத்தேயு சொல்றாரு முதல் 7 அதிகாரம் அவர் என்னத்தை கொடுத்தாராம்? எஜுகேஷன், எஜுகேட் தி வேர்ல்ட், கல்வி அமைப்பு திட்டத்தை கொடுத்தாரு. முதல் 7 அதிகாரம் அறிவு. முதலாவது அறிவு. அறிவு இல்லாத தன்மையினால தான் எங்க சிட்டிசன்ல நாடு அற்றவர்கள் என்று கூட எங்களுக்கு தெரியாம இருக்கிறோம். ஆமென் கேன். அறிவு. கடவுளும் தெரியாது, இயேசுவையும் தெரியாது, பிரஜா உரிமை இல்லை. ஆண்டவர் இயேசு முதலாவது அறிவு, டீச்சிங், கல்வி. ஒரு ராஜானா கல்வி அமைப்பு திட்டத்தை கொண்டு வரணும். அத்துள்ள சொன்னது கல்வி, எஜுகேஷன், அத்தியாபனைய. இயேசு மத்தேயு சொல்றாரு முதல் 7 அதிகாரத்தில் 12 டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணாரு. 12 தான் ஸ்டூடெண்ட்ஸ், 12 பேர் அவருக்கு இருந்த. மிகவும் இல்லை, கொஞ்சம் பேர் தான். அந்த 12 அறிவூட்டினாரு. டீச், அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ரெண்டாவது இந்த மத்தேயு என்ன சொல்றாருன்னா முதல் 7 அதிகாரம் அவர் கல்வி அமைப்பு திட்டத்தை நிறைவேற்றினார். அவர் என்ன செய்தார்னா யோவான் ஸ்நானகத்தின் காலத்துல ஜோர்தான் காட்டுக்குள்ள இருந்த ஸ்கூல்ல நாட்டுக்குள்ள கொண்டாடுறாரு. காட்டுக்குள்ள உள்ள பாடசாலைய சர்வதேச பாடசாலையா மாத்தினால பமுனாவிலையும் கிளாஸ் இருக்கு. இப்ப ஆமென் கேளு. கொண்டாடுங்க சொல்லுங்க மத்தவங்களுக்கு, கொண்டாடுங்கடா அப்படின்னு. ஆமென். ஒரு ராஜானா கல்வி அமைப்பு திட்டம் சாலிட், சாலிட்னா உறுதியான கல்வி அமைப்பு திட்டம் இருக்கணும். அவர் வானத்தை படைத்தார், வானத்தை குறித்து அறிவு இருக்கணும். அவர் பூமியை படைத்தார், பூமியை குறித்து அறிவு இருக்கணும். அவர் தண்ணீரை படைத்தார், தண்ணீரை குறித்து அறிவு இருக்கணும். அவர் நிலத்தை படைத்தார், நிலத்தை குறித்து அறிவு இருக்கணும். அவர் செடிகளை வளர்த்தார், செடிகளை குறித்து அறிவு இருக்கணும். அவர் மீன்களை படைத்தார், மீன்களை குறித்து அறிவு இருக்கணும். அவர் சந்திரன் சூரியனை படைத்தார், அதை குறித்து அறிவு இருக்கணும். அறிவு, கல்வி. இதுதான் 13 வகுப்பு எங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த அறிவை தான் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அறிவு நம்பர் 1, ரைட்? எஜுகேஷன் முதல் 7 அதிகாரத்தில் அதுதான் இருக்கு.
சொல்லுங்க. முதல் 7 அதிகாரத்தில் வேற எதையும் தேட வேணாம். எடுகேஷன் அப்படின்னா அறிவூட்டப்படுது. நான் 8ஆம் வகுப்பு வரை ஸ்கூல்ல கடைசி பிள்ளை. நல்லது தானே? எனக்கு ஒரு பலாயும் விளங்கல்ல சிங்களம். நான் எங்க அம்மா யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி. எனக்கு சிங்களம் விளங்கவே இல்லை. சிங்கள ஸ்கூல்ல ஜப்பான் ஸ்கூலுக்கு போயிருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவங்க வானத்தை பற்றி சொன்னாங்க, நான் பூமியை பார்த்தேன். வானத்தை பார்த்த மீசி நீ பூமியை பாருன்னு திருப்பினாங்க தானே யாரோ. நான் வானத்தை படிக்கிறேனே, நான் பூமியை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் பூமியை படிச்சு கொடுக்கிறேனே, அவன் மேலே பார்த்து கொண்டிருந்தேன், முழிச்சு கொண்டிருந்தேன். புரியவே இல்லை, விலங்கல்ல. சொல்லுங்க விலங்கல். ஒரு பலாயும் விலங்கல்ல. சொல்லுங்க அந்த பலாய் சொல்லுங்க. ஒரு பலாயும் எங்களுக்கு விலங்கல்ல. அதனால கல்வி அமைப்பு திட்டம் ராஜா கொண்டாந்தாரு. அவர் 28ஆம் அதிகாரத்தில் கடைசியில் சொல்றாரு, தண்ணி உலகத்தில் எவ்வளவு தூரம் பிரயோஜனமா இருக்கும். தண்ணி எங்க எந்தெந்த நாடுக்கு பிரயோஜனம் தண்ணி? வத்துற உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும். இயேசு சொன்னாரு, இந்த தண்ணி நான் கொடுக்கிற தண்ணி உலகம் எங்கும் பமுனாலன் கடுவா எனக்காக ஏங்க வாட்டிடுவான். ஆமே. இந்த கல்வி அமைப்பு திட்டத்தை நீ ஜெருசலத்தில் எடுத்து புடுங்கி பமுனாவில் நடுத்த வை. ஆமேன். இது நடக்குதா இல்லை? இப்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல், காடு ஸ்கூல், காட்டு ஸ்கூல், வனாந்திர ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூலா மாத்தின எங்க ஐயா தான். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது பாகம் நீங்க யாருமே சொல்லல. அதனால தான் சுகீனமா இருக்கிறாங்க எல்லா நாட்டில். பொலன்னருவு போனா வக்குகடு துர்வலாய், குர்நேகல் ஆபமா தல்சீமியா, பொலன்னருவு போனா பல்லு பஞ்சலா வருது. புத்தளத்துக்கு போனா கால்சியம் இல்லை. 2வது பாகம் அவர் 1வது கல்வி, 2வது அவர் ஆஸ்பத்திரியை கொண்டாந்தார். என்னது? குருடனை பார்த்தாரு, நீ பார்வையடைவாய் சொன்னாரு. சுகம். ராஜா வந்தாரு, சுகம் கொடுத்தாரு. குருடனுக்கு பார்வை, செவுடனுக்கு கேட்க, ஊமை கதைக்க, குதிச்சு எழும்பி நடக்க முடவன் மரித்தோர்ல இருந்து எழுப்பினாரு. 12 வருஷம் மாறாத இரத்தம் உதிரம் ஓடின அந்த பெண்ணின் நோயை குணமாக்கினாரு. ரோம சாம்ராஜ்யத்துக்கு இல்லாத அந்த மருந்துகள் எல்லாம் அவர் கொடுத்தாரு. 2வது 7 அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா அவர் சுகமாக்கி கொண்டே போறாரு. ஆமேன். கேண்டுகோ ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ராஜா 2வது என்ன கொண்டாந்தாருன்னா, எல்லாம் சுகம் இல்லாம இருக்கிறாங்க, கண் பார்வை இல்லாம இருக்கிறாங்க, செவிடர்களா இருக்கிறாங்க, முடவர்களா இருக்கிறாங்க, எலும்பி நடக்க இல்லாம இருக்கிறாங்க, மரித்தோரா இருக்கிறாங்க, பசியோட இருக்கிறாங்க. 3 காரியம் கண்டாரு. 9:36 அவங்க மேய்ப்பண்டு இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. 2வது தோய்ந்து போயிருக்கிறாங்க. 3வது சிதறி போயிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் பாஸ்டர் மேத்யூ பமுனாவலிக்கு அனுப்பினாரு. இந்த உங்களுக்கு தலைவன் இருக்கவில்லை. 2வது தோய்ந்து போயிருந்தீங்க. தோய்ந்து போயினா என்னது? அது நாக் அவுட். ஏலாது. சமுதாயத்தில் எலும்பி நிற்க இயலாது, முகம் கொடுக்க இயலாது, கடன் தொல்லை பிசாசு எல்லா பிசாசும் எங்க வீட்டை பிடிச்சி ஆட்டுது. அந்த நேரம் கொண்டாந்த சொல்யூஷன் தான் மேத்யூ பீரிஸ் இல்லை, அந்த கிரிக்கெட் விளையாடுற மேத்யூ இல்லை, இந்த மேத்யூ. ஆமென். ஹல்லேலூயா. 1வது கல்வி அத்தியாபனை, 2வது சுகம்,
ஆஸ்பத்திரி. பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை, செவிடனுக்கு கேட்க, முடவன் நடக்க, பேசாதவனுக்கு பேச்சு, பசி இருக்கிறவங்களுக்கு உணவு. 5000 பேரை அவர் போஷித்தாரு. நீங்க சொன்னீங்க சாப்பாடு வேணும், அவர் கொடுத்தாரு. சலமோன் கூட இப்படி உடுத்திருக்க மாட்டாரு நீங்க உடுத்துற உடுப்புன்னு சொன்னாரு. இப்ப நீங்க ஹாங்காங் பேங்காக் உடுப்பு உடுத்துறீங்க தானே, அதுதான் இதெல்லாம். ஹாங்காங் பேங்காக் லினன் ஷர்ட் எல்லாம் உடுத்துறீங்க தானே, அவர் உடுத்திருக்கல. சலமோனுக்கு ஹாங்காங் பேங்காக் உடுப்பு இருக்கல்ல. அவர் சொல்ல, நீங்க சொலமோன் உடுத்துற உடுப்பு கூட இல்லை, அவர் உடுத்தி கூட இல்லை, நீங்க அப்படி உடுத்த போறீங்க அப்படின்னு. அது அவ்வளவு மே கார்மெண்ட்ஸ் வைவேல பிரேமதாச மாத்தாக்கி பாசே உடுப்பு, அவ்வளவு உடுப்பு இருந்தும் உடுத்துறா இல்லை. ரைட்? சொல்லுங்க மற்றவங்களுக்கு, பாஸ்டர் சொல்றது குறித்து கவலைப்படாதீங்க. मैं पास कीने वाला तरायंडे पाकियन तरावेंडे पाकियन அவர் ராஜா இரண்டாவது சுகம் கொண்டு வந்தார். மூன்றாவது ரஜெக் கேண்டோனதே துங்கினேக அவர் சொன்னாரு, எது பொறுமதி முத்தா தோடா, எது பொறுமதி முத்தா தோடா, எது பொறுமதி முத்து. காலத்தில் போடுற முத்து தான் பெருமதி, காதில் போடுற தோடு இல்லை. மஸ்கெலிய ஆச்சிக்கு பெண்ணொழியாகி மாத்தாட. மஸ்கெலியில் உள்ள அம்மா தாங்க புருஷனுக்கு பேசினாராம், மூக்குத்திய கழட்டி தாடின்னு சொன்னாராம். மூக்குத்தி அது கழட்டி தாடின்னு சொல்றேன்னு கலட்டுற நேரம் அவருக்கு அந்த அம்மாவுக்கு அச்சிங் வந்துருச்சான். அப்படின்னு ஏன்னா அது உள்ளுக்கு திருவுற நேரம் அவங்களுக்கு ஹச்சிங்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பொறுத்தான் அதை வாசி பார்த்தேன், அது ஹச்சிங்னு அது தும்மல் இல்லை வந்துல அடைச்சி சத்ராதி இதையும் கேட்கிறானேன்னு பேசிருக்கிறாங்க. அடைச்சி சத்ராதி காலக்கண்ணிய மேகத்தில் நோக்கில கலவலதியில பொண்டையாண்ட முத்து ஏ சொல்றாரு, தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது. ஒரு நல்ல முத்து தேடுற ஒரு வியாபாரி. இத்தனை வியாபாரிகள் இங்க இருக்கிறீங்க, நல்ல முத்து தேடுற வியாபாரிக்கு அது ஒப்பு. அவர் வேல்யூவேஷன் ஏகேனோ வேல்யூவேஷன் வேல்யூபிள் பெருமதியை கொண்டு வராரு. எது பெருமதி? ஓட ஓட அடிக்கிற நாட்டில் இருக்கிறதா, ஓடி வார நேரம் அணைக்கிற நாட்டில் இருக்கிறதா நல்லம்? எது நல்லம்? ஓட ஓட அடிக்கிற நாடு நல்லமா, ஓடி வார நேரம் அணைக்கிற நாடு நல்லமா? இயேசு சொல்றாரு, உங்களை அடிச்சு துரத்த போறான் ரோமன்ஸ். அதுக்கு முன்ன என்ன ராஜ்யத்துக்குள்ள வந்துருங்க. முத்து எவ்வளவு பெருமதியோ தேவராஜ்யம் அவ்வளவு பெருமதியானது. ஹல்லேலூயா. இயேசுக்கு பின்ன, கிறிஸ்துவுக்கு பின் 70 வருஷத்துக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் இஸ்ரேலை தரமட்டமாக்கி எல்லாத்தையும் நொறுக்கினான். அவங்க நாடுகளுக்கு ஓடி தப்பினாங்க, பல நாடுகளுக்கு ஓடினாங்க. அதை மோசே சொல்றாரு, நீங்க நாடுகளுக்கு ஓடுவீங்க, அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவன் நாடு தானே போற இடம்லாம் இருக்கு. சொல்லுங்க, அவன் நாடு தானே போற இடம் இருக்கு. அவன் காலனிஸ் தானே எல்லா இடத்துலயும் இருக்கு. நீ போற நாட்டில் அவன் அலவுட் நாட் அலவுட். அவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான், உனக்கு தொழில் தர மாட்டான். உன்னை விலை குறைந்த விலைக்கு கூட அவன் உன்னை எடுக்க மாட்டான் வேலைக்காரனா. மோசே சொல்றாரு, 5000 வருஷத்துக்கு முன்ன மோசே சொல்றாரு, உன்னை விலை கொடுத்து வேலைக்கு கூட வச்சிருக்க மாட்டான். எல்லாம் மிடில் ஈஸ்ட் போ, யூரோப்புக்கு வராத. அவன் திசை திருப்புவான். இத்தாலிக்கு வந்துடாத, ஆஸ்திரேலியா வந்தா பெப்போகினியில தான் இருப்ப, திரையில திரத்தி திரத்தி உன்னை அடிப்பான்.
நீ ஓடி தப்புறதுக்கு நாடுகள் இருக்காது, உன் குதிக்கால் மிதிக்கிறது இடம் கிடைக்காது. நீ இரவாகிற நேரம் பகலாகணும், பகலாகிற நேரம் இரவாக வேணும் என்று சொல்றாய். அப்படி சொல்லுவாய். மண்ணும் கல்லும் மரத்தினாலும் செய்த சிலைகளை நீ வணங்குவாய். அதை நீ விரும்பினாய், அதை நீ வணங்குவாய். நான் உனக்கு விளங்கவில்லை, நான் உனக்கு வெளிப்படவும் இல்லை. வெளிப்படாத ஜாதிக்கு நான் வெளிப்படுவேன். நீ என்னை தேடவில்லை. நீ என்னை தேடாதனால என்னை தேடாத ஜாதிக்கு நான் விளங்குவேன். அவளோட மூன்றாவது பாகம் என்னண்டா, அவர் ராஜ்யத்தின் பெருமதியை சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு 20 வயசு பையன் வாரார், வாலிபன். அவன் வந்து கேட்கிறான், பரலோகத்துக்கு போறதுக்கு ஐயா இயேசு என்ன செய்யணும்? 10 கட்டளை நீ கடைபிடி, 10 கட்டளை செய். ஓ, நான் 10 கட்டளை சின்ன வயசுல இருந்தே கடைபிடிக்கிறேன், சண்டே ஸ்கூல்ல இருந்து. அப்ப நான் என்ன செய்யணும்? உன்னுடைய இருக்கிறத ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா. அவன் முகம் கோணி போயிட்டானா. அவனுக்கு 20 வயசு அந்த நேரம். அதுக்கு பிறகு 40 வருஷம் தாண்டின பிறகு அவனுக்கு எத்தனை வயசு? 60 வயசு. 60 வயசுல இவன் இருக்கிற நேரம் அவனை திறத்தி அடிச்சாங்க. நாட்டில் இருந்து ஓட ஓட அடிச்சான். ரோமன் சாம்ராஜ்யத்தில் இஸ்ரேலுக்கு நாடு இல்லாம போயிடுச்சு, காணி இல்லாம போயிடுச்சு, காணி ஆட்சி இல்லாம போயிடுச்சு. ஒன்றுமே இல்லாம துண்ட காணும் துணிய காணும் ஓடினாங்க. ஓடுற நேரம் இவனும் ஓடுறான். ஆண்டவர் 20 வயசுல சொன்ன நேரம் கேட்டிருந்தா அவன் ஜாதி அவன் மக்களாவது அவன் சொத்து சாப்பிட்டுப்பான் தானே. வேற யாரோ வந்து அதை பறிச்சுட்டான் தானே. அதைத்தான் ஆண்டவர் சொன்னான், முன் குறித்தே தீர்க்க தரிசனம், அதெல்லாம் ஏழை கொடுத்துடுவான்னு. இப்ப நீங்கள் உங்களுக்கு சொன்னா கேட்பீங்களா? சொல்லுங்க. நாங்களும் கேட்க மாட்டோம். முத்து வாங்கிட்டீங்களே தானே எல்லாத்தையும் வித்து. சொல்லுங்க, முத்து வாங்கிருக்கு தானே எல்லாத்தையும் வித்து. சொல்லுங்க, முத்து வாங்கியிருக்கு எல்லாத்தையும் வித்து அப்படின்ட்டு. அப்ப எல்லாத்தையும் வித்து தான் முத்து வாங்கியிருக்குன்னா என்ன தான் மிகுதியா இருக்கு? ஒன்றுமே இல்லை. இன்னும் 4 நிமிஷம் இருக்கு எனக்கு. கடைசியா 21 இருந்து 28 வரையும் சொல்றாரு. பரலோக ராஜ்யத்து என்றால் என்ன? அது பரலோகம் என்ன? சொல்லுங்க மற்றவங்களுக்கு. பரலோகம் போக ஆசைப்பட வேணான்னு சொல்லுங்க. பரலோக பாடல்களை நிறுத்திடுங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க மற்றவங்களுக்கு, கொஞ்சம் காலம் இரு அப்பா இந்த பூமியில. இந்த பூமியில கொஞ்ச காலம் இருக்க சொல்லுங்க. உங்களை பூமியின் வேலை இன்னும் முடியல, அதனால இருங்க. தலை நரைச்சாலும் பரவாயில்ல, இருங்க அப்பா. பஸ்தமா அல்லாங்க இன்ன போட்டாங்க. சாக நினைக்காதீங்க சொல்லுங்க. அது இயேசு வந்து எங்களை கூப்பிட்டு போற நேரம் சாகுங்க. அது மட்டும் இருங்க கொஞ்சம். ஆமேன் கேண்டுங்க. எது நல்லம்? அது நல்லம் தானே. பூமியில இன்னும் வேலை முடியல. பூமியில வேலை முடியும் வந்து ஐயா அப்பா எப்ப வருவீங்க, எங்களை கூட்டு போயிருங்க சொல்லாதீங்க. ராப்பகல் பிரார்த்தனை ஆகாதீங்க. அத கேளு, கொஞ்சம் காலம் இருங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருங்க. சரியான காலம் வரும் பொழுது அவர் வந்தே அவர் இடத்துக்கு அவர் கூட்டு போயிடுவாரு. நீங்க பரலோகம் போய் சேர்ந்துடாதீங்க. அவர் நீங்க போனீங்கன்னா எங்கேயாவது சிக்கிடுவீங்க இடையில.
அவர் சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவார். அவர் தான் மேய்ப்பன். இந்த 4வது பகுதி, ராஜாவின் 4வது பகுதினா அந்த ராஜ்யத்தை பாதுகாப்பது, ப்ரொடெக்ஷன். ஏன்னா அவர் சொல்றாரு, இங்க உங்களுக்கு ஆபத்து இருக்கு, உங்களாண்ட பீடா தீயணும், விபத்து தீயணும், ஆபத்து இருக்கு, அக்கிரமம் இருக்கு, அநியாயம் இருக்கு, பொய் போதனை இருக்கு, பூமி அதிர்ச்சி இருக்கு, பஞ்சம் இருக்கு, எல்லா அசைவுகள் இருக்கு, போய் அந்த கிறிஸ்து இருக்கிறான், எல்லாம் வரும். ஆனா நீ ஒரிஜினலுக்கு மாறிடு. சொல்லுங்க, ஒரிஜினலுக்கு மாறிடு. 4வது பகுதி அவர் 21 28 வரையும் கடைசியா அதை மீட்டுக் கொள்வதற்காக அவர் சிலுவையில பலியாகிறாரு. ராஜா சிலுவையில பலியாகி எங்களை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. ஆமென். All the properties from earth, that everything belongs to Jesus. பூமியில் உள்ள சகலதும், சங்கீதம் 24 சொல்றபடி சகலதும் அவருடையது. கொலோசியர் 1:17 எல்லாமே அவருக்காக படைக்கப்பட்டது. யோவான் 1:4 2-3 எல்லாமே அவராலே உண்டாகினது, உண்டாகினது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. அவர் அதை தன் ஜீவனை கொடுத்து அதை விலை கிரயமா அவரை கொடுத்து விலை கொடுத்து வாங்கினார். Now everything is belongs to Jesus. எல்லாமே இயேசுவுக்கு சொந்தம். அவர் வாங்கிட்டார். பூமியிலையும் பரலோகத்திலையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஆனபடினால் அவர் 28 முடிக்கிற நேரம் சொல்றாரு, இந்த சிஸ்டம் தண்ணி எல்லா நாடுக்கும் நல்ல மாறி இந்த சிஸ்டம், பைபிள் சிஸ்டம், என் கிங்டம் சிஸ்டம், என் ராஜ்யத்தின் இந்த சிஸ்டம் பமுனாவளைக்கு வரைக்கும் கொண்டு போ. ஆமென். கேண்டுகோ ஹalleluya. කියන මේ ඉන්න බමුණන්, කියන මේ ඉන්න බමුණන් රාජ්‍යපක්ෂ බමුණන්. දැන් ඔයගොල්ලෝ හිතන්නේ නැති රාජපක්ෂ, මහින්ද රාජපක්ෂ බමුණන් නෙමෙයි මම කිව්වේ. ඒ කාලේ රජවරුන්ට පක්ෂ බමුණෝ හිටියා. ராஜாவுக்கு பட்சமா, ராஜாவுக்கு பேசுறவர்களா, ராஜாவுக்கு தேல்வியான மாதிரி பேசி மடக்குறவங்க. ராஜாவை மடக்குவாங்க, எங்களையும் மடக்கிடுவாங்க குசினில. அதனால அது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அறிவூற்ற விதம் பிழையா இருக்கு. அதனால அவர்களை இருளில் இருந்து ஒளிக்கும் சாத்தானின் சங்கிலிகள் இருந்து அவர்களை விடுதலாக்கி வெளியே கொண்டு வர, அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு உன்னை நான் அவர்களிடத்தில் அனுப்புறேன். அவர்கள் கண்களை திறக்கவாய். முதல்ல குருடர்களுக்கு பார்வை, அறிவூற்றதின் நிமித்தம் தான் கண்கள் திறக்கப்படும், அறிவு வரும். அப்படி நெகட்டிவ்